வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் சேமிப்பே என்கிட்ட இல்லைங்க, இன்றைக்கி தான் நான் சேமிப்பை தொடங்கணும், ஸோ இனிமேல் தான் நான் சேமிப்பை தொடங்க போகிறேன், எப்படி சிறுக சிறுக பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வருமானம் கம்மியாக இருக்குது, என்னால் எக்ஸ்ட்ராவாக எந்த வருமானமும் இல்லை, என்னால் எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். ஒரு சேமிக்க நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம மொதல் மாதத்துலேயே லட்சக்கணக்கில் சேமிக்க முடியாது, ஓவர் நைட்டில் எதுவுமே நடக்காது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். அப்போ நம்ம சிறுக சிறுக பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 மணி சேவிங் டிப்ஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமே தான் நான் சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். இல்லை எனக்கு சேமிப்புங்கிற பழக்கமே என்கிட்ட இல்லை, எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு போகிறதுக்கும் இந்த 5 டிப்ஸ் சூப்பராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டார்ட் யுவர் சேவிங்ஸ் லிட்டில் பை லிட்டில். இப்போ நான் இவ்வளோ நாள் சேமிக்கல, இனிமேல் தான் நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு வருமானம் வருது, உங்கள் வருமானத்தில் 30% சேமிங்க, 50% சேமிங்கன்னா நம்ம அப்படியே ஸ்டன் ஆகிடும். அப்போ எடுத்த உடனே லிட்டில் பை லிட்டில் சிறுக சிறுக ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன டெக்னிக் நான் சொல்லித்தரேன். நீங்கள் 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொதல் மாதம் இப்போ நீங்கள் வாங்குறீங்க, சேமிக்க போகிறீங்கன்னா அதில் ஒரு 2% எடுத்து சேமிக்க வைங்க. அதாவது 10,000 வருது அப்படின்னா ஒரு 200 எடுத்து தனியாக ஒரு சேமிப்பாக போட்டு வச்சுருங்க. இப்போ நீங்கள் 10,000ல் 200 எடுக்கிறது மிச்சம் 9,800 இருக்குது அப்படிங்கிற சைக்காலஜிக்கலி நீங்கள் ஓகே ஒரு 200 தானே போயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. 2வது மாதம் பார்த்தீங்கன்னா 4% எடுத்து வைங்க. ரெண்டாவது மாதம் 4% அப்படிங்கிறது 400, 10,000 வருது, அப்போ 9,600 கையில் இருக்கும். அப்போ 3வது மாதம் 6% ஆக்குங்க. அப்போ எவ்வளோ இருக்கும்? 600 நீங்கள் எடுத்து வைப்பீங்க, 9,400 உங்கள் கையில் இருக்கும். 4வது மாதம் 8% எடுத்து வைங்க. அப்போ 800 நீங்கள் சேமிப்பு எடுத்து வைங்க, 9,200 உங்கள் கையில் இருக்கும். இப்போ அந்த 9,000 ஃபஸ்ட்டு மாதம் நீங்கள் 9,800ல் நீங்கள் செலவு ஓட்டியிருப்பீங்க, 2வது மாதம் 9,600ல் ஓட்டியிருப்பீங்க, அடுத்து 3வது மாதம் 9,400 அந்த மாதத்தை ஓட்டியிருப்பீங்க. இப்போ 4வது மாதம் 800 நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க, மிச்சம் 9,200 இருக்கும். பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்காது. ஒரு 200 கம்மி பண்ணிட்டே உங்கள் செலவில் கம்மி பண்ணிட்டே வரீங்க. 5வது மாதம் நீங்கள் 10% எடுத்து வைங்க, 1,000 எடுத்து வச்சு 9,000ல் ஃபேமிலி ரன் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு பெருசாக ஸ்ட்ரெஸ் இருக்காது. நீங்கள் இதையே மொதல் மாதம் 9,000 செலவுக்கு எடுத்துகிட்டு 1,000 நீங்கள் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அப்போ சேமிப்பே விட்டுருவீங்க. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பழக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் அமௌண்ட்டில் செலவை பார்க்குறதுக்கு ஒவ்வொரு மாதமாக நீங்கள் பழகிடுவீங்க. அப்போ 5வது மாதம் நீங்கள் 10% நீங்கள் சேவிங்ஸ் தாராளமாக எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட வருமானம் உயரும், இல்லை நீங்கள் அடுத்த 12%, 15% நீங்கள் அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்குது. அப்போ எடுத்த உடனே நீங்கள் ஹையஸ்ட்டாக சேமிக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு லிட்டில் பை லிட்டில் சின்னதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதிக பர்சன்டேஜ் நீங்கள் சேமிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் நான்லாம் ஃபஸ்ட்டு சேமிக்க ஆரம்பித்தேன். இது ஒரு சூப்பரான டெக்னிக், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 2வது விஷயம், எவ்ரி பென்னி கவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கும், ரொம்ப அழகான பழமொழி. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பென்னி அப்படிங்கிறது நாணயங்கள். ஃபாரின் கண்ட்ரீஸில் நம்ம எப்படி ₹1, ₹2 சில்லறை காசுகளோ அவங்க ஒரு நாணயங்கள், அதையுமே நீங்கள் விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் மறுபடியும் சொல்லுவேன். நீங்கள் அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்ககிட்ட ஒரு நாளில் என்னென்னலாம் காயின்ஸ் கிடைக்குதோ அந்த காயின்ஸை வச்சு நம்ம பெருசாக செலவு பண்ண போகிறதில்ல, அதை நம்ம ஒரு துச்சமாக தான் பார்ப்போம் பொதுவாக. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ₹2, ₹1, ₹5 சில்லறை காசுகளை தனியாக அதை செலவே பண்ணாதீங்க, அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைக்க சொல்லிடுங்க. ஈவன் அதை உங்கள் பசங்கக்கிட்டேயோ இல்லை வேறு யாராவது அந்த பொறுப்பை அவங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க. அதை நீங்கள் ஒரு பக்கெட்டு அதுவுமே சேமிப்பு இருந்துக்கிட்டே இருக்கட்டும். அது ஒரு சின்ன சேமிப்பு தான், ₹1, ₹2, ₹5, ₹10 காயின்ஸ் இதெல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு அது ஒரு பல்காக வரவும் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, நோட்டாக மாற்றலாம். அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. சில்லறை காசு தான், அதை தனியாக சேர்த்து வை அப்படின்னும். அது நம்ம ஒரு பல்காக வரும் பொழுது நமக்கே ஹாப்பியாக இருக்கும். இதை பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக சில்லறை சேமிப்பும் பண்ணணும். 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்திங்கன்னா,
நமக்கு வந்து நம்ம சம்பளம் வரும், சம்பளம் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நிறையா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது, அதை அப்படியே சேர்த்துடணும். ஏன்னா உங்கள் வருமானம் இல்லாமல் அது கிடைக்குதா, அப்போ எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் செலவு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, அதை சேமிச்சிருங்க. ஏன்னா உங்கள் வருமானம் தான் உங்கள் வருமானம் நம்புங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. இப்போ வந்து கேஸ் சப்சிடி கொடுப்பாங்க. அதாவது நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்குகிறோம், அதுக்கு மானியமாக 50 ரூபா 52 ரூபா வந்து விழுகுது. பரவாயில்ல, அதை அப்படியே சேமிச்சிருங்க. 50 ரூபா 52 ரூபா நீங்கள் ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கு 12 கேஸ் சிலிண்டர் கொடுப்பாங்க. 600 ரூபா ஒரு வருஷத்தில் நீங்கள் சேர்க்கலாம். பேங்க் இன்ட்ரெஸ்ட், நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டில் பணம் போட்டு வச்சுருப்பீங்க, அதுக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் வந்து அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுப்பாங்க, அந்த அமௌண்ட்டை சேர்க்கலாம். உங்கள் வேலை பார்க்குற இடத்துல இன்சென்டிவ், நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்த்துருக்கீங்க, இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் பார்க்குறதுனால இன்சென்டிவ்னு ஒன்று கொடுப்பாங்க. நிறைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்சென்டிவ் வருது, அவங்க சேலரி இல்லாமல் அது கிடைக்குது, அதை கொண்டு போய் சேருங்க. கிஃப்ட் அமௌண்ட்டு, அதாவது நம்ம வீட்டில் பர்த்டேக்கு, கல்யாண நாளைக்கு, இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்தோ பெரியவங்க கிட்டேருந்தோ உங்களுக்கு அமௌண்ட் வரும். அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டு தான். அதெல்லாம் செலவு பண்ணாதீங்க, அதை போய் சேர்த்துருங்க. சில சமயம் ஆஃபீஸில் போனஸ் போடுவாங்க, அதாவது ஃபெஸ்டிவல் போனஸ், அந்த மாதிரி போனஸ் வருதா, அதை உடனே செலவு பண்ணிடாதீங்க, அதை போய் சேர்த்து வைங்க. சில ப்ரைவேட் கம்பெனிஸில் பிஎஃப் அமௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு ஒருக்கா 3 வருஷத்துக்கு ஒருக்கா எடுக்க சொல்லுவாங்க. கம்பெனி நேம் மாற்றுறதுனால அதை எடுக்க சொல்லுவாங்க. நிறைய பேர் அப்படி எடுத்துட்டிங்கன்னா செலவு பண்ணிடாதீங்க, சேவ் பண்ணிடுங்க. அரசாங்கம் தரக்கூடிய பரிசு தொகைகள், அதாவது பொங்கல் பரிசு தொகையாக இருக்கலாம், சில சமயம் இந்த கொரோனா காலகட்டங்களில் ஒரு நிதி மாதிரி கொடுப்பாங்க, அந்த புயல் வரப்போ அந்த சில நிதிக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் வருது, அது எப்போயாவது தான் வருது, அதை அப்படியே சேமிச்சிருங்க. ப்ரைஸ் மணி, நம்ம ஏதாவது வந்து நம்ம ஒரு விளையாட்டில் கலந்துக்கிட்டோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம கலந்துக்கிட்டு நமக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்கும், அந்த மாதிரி வரக்கூடிய ப்ரைஸ் மணியை நீங்கள் சேர்க்கலாம். அப்புறம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் அமௌண்ட், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கெல்லாம் மாதம் வந்து இல்லத்தரசிகளுக்கு மாதம் 1000 ரூபா தராங்க. அதெல்லாம் திடீர்னு நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தானே. அப்படி கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது எனக்கு இந்த ஸ்கீமில் இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, இதை நான் அப்ளை பண்ணி வாங்கினேன், இந்த இதுக்கு வந்து இவ்வளோ ஃபண்டு கிடைக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணி வாங்குறாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்ட்ரா மணியும் நீங்கள் சேர்க்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம வரக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை மட்டுமே வந்து சேர்க்கறதுக்கு பார்க்கணும். அதுக்கு நம்மளே வந்து செலவை ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்காலர்ஷிப், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஸ்காலர்ஷிப் தராங்க. புதுமை பெண் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டம்லாம் இந்த காலேஜ் படிக்கிறப்ப மாதம் 1000 ரூபா தராங்க. அதெல்லாமே நீங்கள் சேமிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் கிடைக்கும். இந்த மாதிரி அமௌண்ட்டெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட், இதெல்லாமே நீங்கள் சேமித்து வச்சு வேறு நீங்கள் உங்கள் படிப்பு விஷயத்துக்கோ இல்லை வேறு காரியங்களுக்கோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்துச்சுன்னா அதை எல்லாமே சேமிச்சிருங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம ஏதாவது பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிறுக சேர்க்கலாம். நான் வந்து என்ன மாதிரி மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணுவேன்னா, ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரு சிறு தொகையை எடுத்து வைக்கிறது. நான் ஒரு செலவு பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சுட்டு தான் மிச்ச அமௌண்ட்டுக்கு நான் வந்து செலவே பண்ணுவேன். இது வந்து நான் ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒவ்வொரு மாதமும் நான் சிறு சேமிப்பு போடுறப்ப உங்களுக்கு தெரியும். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்களுமே ஃபாலோ பண்ணலாம். அப்போ வந்து நம்ம செலவு தான் அதிகமாக பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப ஒரு 100 ரூபா நம்ம செலவு பண்ணுற இடத்துல ஒரு 5 ரூபா சேமிச்சுட்டு மிச்சம் 95 ரூபாய்க்கு வாங்குறது பெரிய பேர்டனாக இருக்காது. நான் என்ன அது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் ஒரு கிராசரி வாங்க போகிறீங்க, மளிகை சாமான் ஒரு மாதத்துக்கு வாங்க போகிறீங்க, 3000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாயை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உண்டியலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் 2900 ரூபாயில் போய் உங்கள் மளிகை சாமானை முடிச்சுக்கோங்க. இந்த 100 ரூபா நீங்கள் சேமிக்கிறதுக்கு விதமாக நீங்கள் மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காய்கறி வாங்க போகிறீங்கன்னா 250 ரூபாய்க்கு நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்கன்னா ஒரு 10 ரூபாயோ ஒரு 15 ரூபாயோ அதில் போட்டுட்டு சேவிங்ஸில் போட்டுட்டு மிச்சம் ஒரு 240 ரூபாய்க்கு நீங்கள் போய் காய்கறி வாங்க. நான்வெஜ் நான் 400 ரூபாய்க்கு எடுக்க போகிறேன்னா ஒரு 30 ரூபா அதில் சேமிங்க, 370 ரூபாய்க்கு வாங்க. பெட்ரோல் நான் 300 ரூபாய்க்கு போட போகிறேன்னா 250 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, 50 ரூபாயே சேமிங்க. இப்போ நான் ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா 1000 ரூபா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா 800 ரூபாய்க்கு உங்கள் பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், 200 ரூபாயை நீங்கள் சேமிக்கலாம். இதெல்லாம் என்னென்ன செலவுகளுக்கு எவ்வளோ ரூபா சேமிக்கலாம். அதாவது இப்போ சில செலவுகளுக்கு நான் 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன், 50 ரூபா சேமிக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு சின்ன தொகை, ஒரு 10 ரூபா 5 ரூபா, இந்த மாதிரி ஒவ்வொரு செலவுக்கும் ஒரு சிறு தொகையை சேர்க்கும் பொழுது அதுவே ஒரு பல்க் அமௌண்ட் ஒரு மாதத்தில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் ஒவ்வொரு பொருள் வாங்கும் பொழுதும்
கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்குங்க. இந்த 4ம் 5ம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருசாக மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் செய்கிற செலவுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது, கொஞ்சம் எடுக்க வேண்டியதுதான். இப்போ நீங்கள் வந்து அந்த மணி சேவிங் சேலஞ்ச்லேயும் பணத்தை போட்டுட்டு வேறு ஏதோ வாங்க போகிறீங்கன்னா, வாங்க போகிறப்ப பார்கெயின் பண்ணுங்கள். உங்கள் லக்கு அதில் ஏதாவது மிச்சப்படுத்துனீங்கன்னா அந்த அமௌண்ட்டை சேர்க்கலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு வாங்குறதுக்கு போகிறீங்க, 400 சொல்கிறாங்க கிலோ அப்படின்னா, 350 கொடுங்க அப்படின்னு நம்ம பார்கெயின் பண்ணலாம். அப்படி பார்கெயின் பண்ணுறப்போ ஒரு 50 உங்களுக்கு அவன் குறைச்சாங்க, ஒரு 20 குறைச்சாலும் அந்த அமௌண்ட்டை அப்படியே கொண்டாந்து சேர்த்துருங்க. ஏன்னா நீங்கள் 400 செலவு பண்ணிட்டதாகவே நீங்கள் கணக்கு எழுதிட்டு நீங்கள் பார்கெயின் பண்ணி நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை நீங்கள் சேமித்து வச்சுருங்க. ட்ரெஸ் எடுக்க போகிறோம், 750 ஒரு ட்ரெஸ்ஸு சொல்கிறாங்கன்னா 50 குறைங்க, 100 200 குறைப்பாங்க. அப்படி இப்படின்னு ஒரு 50 குறைப்பாங்களோ, எவ்வளோ குறைக்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே நீங்கள் சேமிச்சிடலாம். இப்போ ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம், பெரிய ஐட்டம் வாங்க போகிறோம், 7000 சொல்கிறாங்கன்னா ஒரு 500 குறைங்க அப்படின்னு பேரம் பேசி வாங்குவாங்க. 200 300 500 வரைக்கும் குறைப்பாங்க. அப்போ அந்த குறைச்ச அமௌண்ட்டை நீங்கள் என்ன செய்யலாம், அந்த அமௌண்ட் சேர்த்து வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தொகையை சேர்க்குறீங்க, செலவு பண்ணும் பொழுதும் பேரம் பேசி கொஞ்சம் அமௌண்ட்டை நீங்கள் குறைக்கிறீங்க. அந்த மாதிரி குறைக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் எதுவுமே உங்களுக்கு வந்து 5 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப மெனக்கடணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் சேமிக்கிற மாதிரியான 5 டிப்ஸு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். இது குறைச்ச வருமானம் உள்ளவங்க கூட இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.